அனைவருக்கும் வணக்கம். வேதா தேன் பண்ணை திருச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பெட்டியை ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோம். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணால் ராணியை பார்த்து எடுத்து வைக்க போகிறோம். எந்த பக்கம் ராணிக்கு நம்ம முன்னாடி சொல்லிடுறோம். அடுத்த 9ஆம் வந்து பார்க்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். நம்ம தேனி வந்து அதிகமாக இருக்கணும். அது 6 பிரேம் ஃபுல்லாக கட்டிடணும். இங்கே பாருங்கள், மூடியில் எந்த அளவுக்கு தேனி இருக்கணும். இந்த அளவுக்கு தேனி இருந்தாலும் நம்ம கூட்டத்தை பிரித்து வைக்க முடியும். ஒரு சில நேரம் ராணி இதிலே இருக்கும் பாருங்கள். நம்ம ராணி இதில் பார்த்துக்கலாம். அதில் மூலிகை ராணி இருக்கும் பாருங்கள். எல்லா டைமும் இருக்காது, ஒரு சில டைம் தான் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து மூடியிலேருந்து ராணி இல்லை. நம்ம இந்த பெட்டி வந்து மூடி வந்து கமுத்தி வச்சிடணும். இந்த இப்படி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி மூடி கமுத்தி வச்சிடணும். இது கமுத்தி வச்சாச்சு பாருங்கள். அடுத்த இதுலேருந்து எடுக்க போகிறோம். இது என்னதுன்னா அடை கட்டு தான் சுகர் வைப்போம். அந்த தட்டு தான் அது. ரொம்ப ஈஸியான வழி பாருங்கள். இது சின்ன பிரேம் தான். எப்போயுமே இந்த 6 பிரேம் வந்து சட்டை வந்து முட்டை புழுவோட இருக்கு. எல்லாமே பாருங்கள். இப்போ ராணியை பார்த்து எடுத்துக்க போகிறோம். பக்கத்துலாம் இது புகை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இங்கே பாருங்கள். நம்ம ரொம்ப பார்க்காம விட்டாலும் இந்த மாதிரி ஆணி தேனி ரொம்ப கட்டு பாருங்கள். இதெல்லாம் ஆணி தேனி மட்டும் தான். இப்போ அடுத்து வந்து ராணி செல்லு உற்பத்தி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம பார்க்காம விட்டாலும் இங்கே இதோட ராணி செல்லு. இதில் வந்து ராணி நம்ம இங்கேயே பார்த்து வைக்கப்புறம் பக்கத்துலேயே பார்ப்போம். இப்போ நம்ம ராணி தான் பார்க்குறோம். நம்ம இந்த ஓரத்தை எடுத்த பிரேமே இந்த ஓரத்தில் வைக்கிறோம். இதில் ராணி இல்லை. ஏதோ ஒரு பிரேம் தான் ராணி இருக்கும் பாருங்கள். புகை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். மூணு 6 பிரேம் ஏதோ ஒரு இதாக ராணி இருக்கும். அடுத்த அடி எடுத்து போய்க்கிற பாருங்க. இப்போ இந்த மாதிரி புகை அடிச்சுதான் இருக்கணும். இந்த மாதிரி முட்டை புலோட இருக்கணும். 6 பிரேமும் இதிலே ராணி இல்லை. அடுத்த 3 பிரேம் பார்க்குறோம். அந்த 3 பிரேமில் ராணி இல்லை. இது 3ல் ஏதோ ஒரு தான் ராணி இருக்கும். நம்ம ராணி தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த முறை வந்து பக்கத்துலேயே ராணியை பார்த்து எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், 6 அடையே முட்டை புழுவோட இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இப்போ பெட்டி பிரித்து வச்சா தான் நம்ம சக்ஸஸ் ஆகும். இப்போ 3 அடை பழைய அடை எடுத்து வச்சோம்னா 3 அடையில் முட்டை புழுவோட இருக்கும். மிச்சம் 3 அடையில் இருக்காது. நம்ம ராணி எதில் இருக்குதோ அதில் தான் அதிகமாக டெவலப் ஆகும். ராணி முட்டை விட்டு கொஞ்சம் பறிக்கும். இந்த 3 பிரேமே இதில் வைக்க போகிறோம். இது மாதிரி பாருங்கள், 6 பிரேமே முட்டை புழுவோட இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம பெட்டி பிரித்து வைக்கணும். ஆனால் ஒரு சில பேர் வச்சு 6 மாதம் பெட்டியை கவனிக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அதை பிரித்து வச்சாலும் ஃபெயிலர் தான் ஆகும். 6 பிரேமே முட்டை புழுவோட இருக்கணும். நம்ம ஒவ்வொரு அடையும் இப்படி தான் எடுத்து ஒவ்வொரு பழசு வந்து புதுசாக மாற்றணும். இதான் ராணி பாருங்கள். இது ராணிங்க பாருங்கள். ராணி இந்த பெட்டியில் வந்து இது ராணி தான். இது பாருங்கள், நம்ம இந்த ஓரத்தில் வைக்கிறோம் ராணி. இது வந்து ராணி உள்ளது. பெட்டிக்கு பின்னாடி வளர்த்துக்க ராணி உள்ளது. நம்ம இனிமேல் தான் இது வேலை முடிஞ்சுங்க. ஈஸியான வழி. இது ரொம்ப ஈஸியான வழி. நம்ம ரொம்ப தூரம்லாம் கூட்டு போக தேவையில்ல. இப்போ பிரேமு இதில் 3, இதில் 3 பிரேம் போட போகிறோம். எம்டி பிரேமு
இதில் 3 பிரேம் போட்டோம், அதில் 3 பிரேமு. நம்ம ராணி எந்த பெட்டியில் இருக்குதோ அதில் வந்து ஒரு அடையாளம் வைக்கணும். இதில் பாருங்கள் எம்டி பிரேம் 3 வச்சுருக்கோம், மற்ற 6. இதுலேயும் பாருங்கள் எம்டி பிரேம் 3 வச்சுருக்கோம், 6 இருக்குது. ராணி இதில் வந்து இல்லை, இதில் வந்து ராணி இருக்குது. இதில் பாருங்கள் தேனி ரொம்ப பாருங்கள், இதில் ரொம்ப அதிகமாக இருக்கு பாருங்கள். இதில் நம்ம இதில் தட்டி விட்டலாம். இப்போ புகை அடித்து தான் கொட்டணும். எப்படி கீழே புகை அடித்தது கீழே இறங்கும். இந்த சுகர் வைக்கிறதுக்காக சின்னதாக இந்த சின்ன பிரேமு, இந்த பிரேம் தான் போதும். இதில் வந்து ராணி இருக்குது, இதில் வந்து ராணி இல்லாத பெட்டி. இந்தமாதிரி தட்டி வச்சிடணும். இது ராணி உள்ளது அடுத்த வாரம் மறுபடியும் 9ஆம் நாள் தான் வரணும். அதில் இது வந்து என்னத்திங்கன்னா நம்ம தேனிக்கு வந்து சுகர் ஊற்றும் போது பிடிச்சிட்டு ஏறி வருதும் இந்த வலிக்கிற கீழே விழுகாது பாருங்கள். இது வந்து 1 லிட்டரு, இதுக்கு 6 லிட்டர் ஊற்றலாம், அதில் 6 லிட்டர் ஊற்றிடலாம். ஆனால் ஒரு பெட்டியில் ஊற்றி ஒரு பெட்டி ஊற்றாமல் போடக்கூடாது, ரெண்டுமே கடிச்சுக்கும். அப்புறம் இதில் பாருங்கள் எல்லாம் சுத்தமாக இறங்கிடுச்சு. நம்ம பழைய பெட்டியை சுத்தமாக எடுத்து ஸ்டாண்டு எதுவுமே இருக்கக்கூடாது. இதில் பாருங்கள் இந்த மூலையில் தேநீர் பாருங்கள். நம்ம தேனி இதில் வந்து ராணி உள்ளது, இது அப்படியே இந்த தேனி வந்து அதிகமாக இருக்கணும். இங்கே பாருங்கள் இப்படி மூடி வச்சுருவோம். அதான் இந்த பெட்டி வேலை முடிஞ்சு, ஈஸியான வழி தான். அடுத்தது இந்த பெட்டிக்கு பாருங்கள், இந்தமாரி சுகர் வச்சு இதில் ஊற்றிடணும். நம்ம 2 பெட்டிலே ஊற்றிட்டலாம் போதும். இதில் வந்து ராணி செல் கட்ட ஆரம்பிச்சிடும். இதில் வந்து அடுத்த ஒரு 8ஆம் வந்து பார்த்தோம்னா ஒரு அடை கட்டியிருக்கும் பாருங்கள். 2 6 லிட்டர் தான் ஸ்டாண்டு பிடிக்கிட்டோம். அப்புறம் இதில் வந்து எறும்பு பிடி போடணும். 2 பெட்டியும் எறும்பு பிடி போடணும். எறும்பு போடுறது இந்த மாதிரி சின்ன டப்பாவில் வந்து எறும்பு பிடி கொட்டி சின்ன ஓட்டை போட்டோம்னா ரொம்ப எறும்பு பிடி வீணாகாது. இங்கே பாருங்கள் லைட்டாக ஸ்டாண்டில் துணி கட்டிடுவோம். இதில் வந்து துணி கட்டிடுவோம், அந்த துணியில் தான் போடணும். அது இதில் உள்ள போட்டால் போதுங்க. அது பெட்டிக்கு வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, எங்கள் பக்கம் குரங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள் இது ஒரு கவர் வச்சு மேலே கருவேல மரம் இதை வெட்டி வச்சுருக்கோம். இது கருவேல் முடிஞ்சுன்னா குரங்கு வந்து பெட்டியை தள்ளாது, இல்லாட்டி அப்படியே சாய்ச்சிவிடும். கிட்டத்தட்ட ஒரே இடத்துல வச்சு 10-15 பெட்டி குரங்கு சாய்ச்சிவிடுச்சு. அதனால இது முள் வச்சோம்னா குரங்கு வந்து ஏறி நிற்காது பெட்டியில், நம்ம பெட்டி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 பெட்டிலையும் முள் வச்சு கட்ட போகிறோம். அவ்வளோதான், இந்த பெட்டி வேலை முடிச்சு. அவ்வளோதான், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து 8ஆம் நாள் 9ஆம் நாள் இந்த பெட்டி. இதில் வந்து ராணி இல்லாத பெட்டி, இதில் வந்து ராணி சொல்லி கட்டியிருக்கோம். இதில் ராணி உள்ளது, 2லேயுமே சுகர் ஊற்றிருக்கோம். இதில் ஒரு அடை கட்டியிருக்கோம், இதில் அடை கட்டாது. அடுத்த வீடியோ ஒரு 9 நாள் வச்சு பார்ப்போம். ஹாப்பி நியூ இயர். ஜனவரி 1, 2026ங்க. அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள்.